I want to make a very important initiative that we have started. We have the students of 9th, 10th, plus 1, plus 2 of Vishwaksena group of educational institutions. This message is for any student studying anywhere. இது நான் பைலிங்குவலாக சொல்கிறேன், ஸோ தட் உங்களுக்கும் புரியணும், எல்லாருக்குமே புரியணுன்றதுக்காக ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவை நம்ம ஆரம்பிக்கிறோம். 2025-26 நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரையில் we are announcing it as a year of discipline and good habits. 2025-26 என்ற பள்ளி ஆண்டை நல்ல பழக்கங்களை வளர்ப்பதற்காகவும் நல்ல ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வளாகமாகவும் இந்த வருஷம் நம்ம கொண்டு வர போகிறோம். எதற்காகன்றது சொல்கிறதுக்கு தான் இந்த மெசேஜ் நான் சோஷியல் மீடியாவில் போட போகிறேன். டிசிப்ளின் அண்ட் ஹேபிட் இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது. Discipline is a habit actually. Discipline is not an isolation. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஹேபிட்டை பொறுத்தது, நம்முடைய டிசிப்ளினை பொறுத்தது. இதுவரையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இதனால் வரையில் நம்முடைய ஹேபிட் எப்படியோ, இதனால் வரையில் நம்முடைய ஒழுக்கம் எப்படியோ அப்படி இருந்தது. இனிமேல் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஃப்யூச்சர், எதிர்காலம் கூட, இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் டிசிப்ளின் அண்ட் ஹேபிட். நானும் ராதா மேடமும் we have seen hundreds and hundreds and hundreds of students. On an average ஒரு 2000 students எடுத்துக்கோங்க. Into 30 years நீங்கள் போட்டிங்களா, you know the amount of students we have seen. The same apply to all our teachers who are behind you. நிறைய ஸ்டூடெண்ட் நாங்கள் பார்த்துட்டோம். எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படாமல் நிறைய மார்க் வாங்குறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல டிசிப்ளின், நல்ல ஹேபிட். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திருக்குறள், செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும். செய்தக்க அதாவது செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யணும். செய்ய வேண்டிய வேலையை செய்யாட்டாலோ, செய்யக்கூடாத வேலையை நீ செஞ்சாலோ உன்னுடைய வாழ்க்கை அழிந்துடும், உன்னுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்காது. ஸோ we are going to announce, we have already, this meeting we are announcing 25-26 will be a year of discipline and good habits. என்னென்ன ஹேபிட் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்க, அது உங்கள் ஹேபிட்டு. எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு புறப்படுறீங்க, அது உங்கள் ஹேபிட்டு. சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்றீங்க, அது உங்கள் ஹேபிட்டு. யூனிஃபார்ம் எப்படி போடுறீங்க, அது உங்கள் ஹேபிட். வகுப்பில் எப்படி உட்காருறீங்க, அது உங்கள் ஹேபிட். யுவர் ஹேண்ட் ரைட்டிங் ஹேபிட். கிளாஸில் அட்டென்டிவாக இருக்கீங்களா, இல்லை அங்கங்கே பராக் பார்க்குறீங்களா, ஹேபிட். பல இடங்கள்லேருந்து ஃபோன் வருது, நம்ம வீடியோ பார்த்துட்டு என்ன பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, எவ்வளோ சொன்னாலும் பசங்க படிக்க மாட்டேன்றாங்க, இல்லை எவ்வளோ படித்தாலும் மார்க் வாங்கலை. இதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் என்ன இருக்குன்னா உங்களுடைய ஹேபிட், உங்களுடைய டிசிப்ளின். All our teachers are trained, are going to be trained, or we have already started the initiative. Everybody will be a habits facilitator, a habit facilitator, a discipline facilitator. எப்படி நம்ம உடம்பு நாளுக்கு நாள் வளருதோ, எப்படி நம்ம வளர்க்குறோமோ அப்படி தான் உடம்பு வளரப்போகுது. ஒரு செடியை வைக்கிறோம், எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான் அந்த செடி வளரப்போகுது. நம்ம ஹேர் ஸ்டைல் எடுத்துக்கோங்க, அதை அடிக்கடி ட்ரிம் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்க போகுது. அதை அடிக்கடி ட்ரிம் பண்ணலைன்னா ஜடை விழுந்துடும், பேன் வந்துடும், சீடு வந்துடும். will not be good. So we will train every student from first standard onwards right across the school. So good habit, good discipline. You will understand ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் போகும்பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு வித்தியாசம் தெரியும். இன்ஃபேக்ட் the discipline and habit is not only for students, everybody including teachers.
அவங்க எப்படி டீச் பண்ணுறாங்க, ஹேபிட். எப்படி கிளாஸ் நடந்துக்கிறாங்க, ஹேபிட் அண்ட் டிசிப்ளின். அவங்க எப்படி கரெக்ட் பண்ணுறாங்க, ஹேபிட் அண்ட் டிசிப்ளின். எப்படி நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதுறாங்க, எப்படி லெசன் பிளான்ஸ், ஹேபிட்ஸ் அண்ட் டிசிப்ளின். எப்படி கிளாஸில் நின்று டீச் பண்ணுறாங்க, ஹேபிட்ஸ் அண்ட் டிசிப்ளின். ஒவ்வொரு நாளும் ஒரு 3 minutes வீடியோ போட போகிறேன். இன்றையிலிருந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். ஹவு டு ஃபார்ம் ஹேபிட். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரம் நேற்றுக்கு வரல, முந்தின நாள் வரல, அது வளர்த்து விட்டுட்டோம். அதே போல் தான் ஹேபிட். எப்படி மரம் வளர்ந்த மரத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமோ, ஒரு சின்ன செடியாக இருந்தால் அப்படி தூக்கி போட்டுடலாம். ஒரு பெரிய ஆலமரத்தை எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதே போல் தான் வளர்ந்த ஹேபிட் நாம் தானே வளர்த்தோம். நாம் தானே 8 மணிக்கு எழுந்தோம். நாம் தானே ஃப்ரெண்ட்ஸோட மோட்டர் பைக்கில் சுற்றினோம். நாம்ள தானே கிளாஸில் அட்டென்ஷன் இல்லாமல் இங்கங்கே மனசை அலைய விட்டோம். அப்போ நமக்கு தெரியாத கெட்ட ஹேபிட், நமக்கு தெரியாத இன்டிசிப்ளின் தான் நம்மளை இன்னைக்கு அரிக்குது. கேன்சர் செல் சொல்லுவாங்க. எல்லார் உடம்புலையுமே கேன்சர் செல் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் அந்த கேன்சர் செல்லை வளராமல் பார்த்துக்கிறதுனால நமக்கு கேன்சர் நோய் வரலை. யாருடைய உடம்புல அந்த கேன்சர் செல்லை தடுக்கக்கூடிய ஒரு இம்யூன் சிஸ்டம் இல்லையோ அவங்களுக்கு கேன்சர் பரவிடுது. இதுதான் கோல்டுக்கும் காரணம், காஃபுக்கும் காரணம், நிமோனியாவுக்கும் காரணம். எல்லார் உடம்புலையும் அந்த செல்லுகள் இருக்கிறது. அதே போல தான் நம்ம கிட்ட வளர்ந்ததெல்லாம் அந்த கேன்சர் செல்லை போல இருக்கக்கூடிய கெட்ட ஹேபிட்டு, கெட்ட டிசிப்ளின். we have to bring it to கெட்ட இன்டிசிப்ளின். இதை நம்ம எடுத்துடணும். I end this with a story. இந்த ஸ்டோரி நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது, உலகத்திலேயே பெரிய லைப்ரரி ஒன்று. அந்த லைப்ரரியில் தீ பிடிச்சிக்குது. there's a fire accident and all the books are destroyed. So fire engine came and stopped all the fire, extinguished all the fire. Fire engine அந்த ஃபயரை குவெல் பண்ணிடுறாங்க, எல்லாம் எடுத்துடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த புக்ஸ் எல்லாம் இறஞ்சி கிடக்குது. ஸோ அந்த லைப்ரரி ஓனர்ஸு ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி புக்குகள்லாம் இருக்குது, யார் வேணாலும் வந்து எடுத்துக்கோங்க. ஒருத்தர் வராரு, ஒன்று பார்க்குறாரு. அதில் ஒரு பழைய புக் இருக்குது. அதை பார்க்கும்போதே 100 years 150 years இருக்கா மாதிரி தெரியுது. அதை எடுத்து பார்க்குறாரு. அப்படி பார்த்து வரும்போது ஒரு பேஜில் என்ன போட்டிருக்கிறதுல, சம்வேர் இன் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஐலண்ட் இருக்குது. அந்த ஐலண்டில் நிறைய பெபிள்ஸ் எல்லாம் இருக்கும், சின்ன கூழாங்கற்கள்லாம் இருக்கும். அதில் ஒரே ஒரு கூழாங்கல், இட் ஹஸ் காட் அ மேஜிக் பவர். அந்த கூழாங்கல்ல வச்சு நீ எதை தொட்டாலுமே அதை பொண்ணாயிடும். அது பரட்டி பார்க்குற. அதுக்கப்புறம் மேப் போட்டிருக்கு, எந்த இடத்துல அந்த ஐலண்ட் இருக்குது, எந்த இடத்துல இந்த பீச் இருக்குது அப்படின்ட்டு. உடனே சரி இந்த புக்கை அவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இன்னும் தரவாக படிக்கிறாரு. அவருக்கு தோணுது, ஏன்டா நம்ம பணக்காரன் ஆகக்கூடாது அப்படின்ட்டு தன்னுடைய சொத்தை விற்கிறாரு, தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அவருடைய ஒரே ஒரு கோல் என்னன்னா, அந்த ஐலண்டுக்கு போய் அந்த பீச்சுக்கு போய் அந்த கல் எடுத்து யூ வாண்ட் டு பிகம் ரிச். ஸோ மொத்தத்தையும் பணம் மொத்தத்தையும் எடுத்துக்கிறாரு, தேடி பிடிச்சி போயிடுறாரு. அந்த ஐலண்டுக்கு போயிடுறாரு. அதில் போட்டிருக்க மாதிரி அந்த பீச் இருக்குது. அந்த பீச்சில் என்னென்னலாம் மார்க்கிங்லாம் இருக்கும் அதெல்லாம் அங்கே இருக்குது. பார்க்குறாரு, நிறையா கூழாங்கல் இருக்குது. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அந்த புக்கை படிக்கிறாரு. எல்லா கல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா கல்லும் சில்லுன்னு தான் இருக்கும் அந்த தண்ணியில் இருக்கிறதுனால. ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த கூழாங்கல்ல எடுக்கும்போது வார்மாக இருக்கும், டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம். உடனே ஒரு கல் எடுக்கிற சிலிண்டருக்கு அப்படி தூக்கி போடுறாரு. இன்னொரு கல் எடுக்கிறாரு, சிலிண்டருக்கு அப்படி தூக்கி போடுறாரு. கல் எடுக்கிற தூக்கி போடுறாரு, கல்லெடு தூக்கி ஒரு நாள் எல்லாம் உட்காந்துருக்காரு. மறுநாள் வர்றாரு, அதே மாதிரி கல்லெடு தூக்கி போடுறாரு, கல்லெடு தூக்கி போடுறாரு. அது அவருக்கு ஹேபிட்டாகவே போயிடுது. ஒரு வாரம் உட்கார்றாரு. 8வது நாள் வராரு, ஒரு கல் எடுக்கிறாரு, வாமா இருக்கு, ஹேபிட்டு தூக்கி போட்டுறாரு சமுத்திரத்தில். இத்தனை நாளாக ஒரு ஒர்க் பண்ணது, இத்தனை பணத்தை செலவு பண்ணி வந்தது, தன்னுடைய சொத்தெல்லாம் விற்றது ஒரே நிமிஷத்தில் போயிடுது. காரணம் என்ன, அந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணிட்டார். கல்லை எடுக்கிறது அப்படி தூக்கி போகிறது, கல்லை எடுக்கிறது தூக்கி போகிறது, கல்லை எடுக்க தூக்கி போகிறது. எந்த செயலை நீங்கள் ரிப்பீட்டடாக செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஹேபிட் ஆகிடுது. இன்றையிலிருந்து 21 நாள் காலையில் 5 மணிக்கு எழுந்து பாருங்கள். 22வது நாள் தானாக உங்களுக்கு விழிப்பு வந்துவிடும்.
இன்றையிலிருந்து 21 நாள் வகுப்பில் இப்படி உட்காந்து நீங்கள் யோசனை பண்ணி வகுப்பை கவனமாக கேளு, அதுவே உங்களுக்கு ஹேபிட் ஆகிடும். இன்றையிலிருந்து எனக்கும் இந்த சிலைக்கும் வித்தியாசம் கிடையாது, என்னுடைய மனம், என்னுடைய கண்ணு, காது எல்லாம் அங்கே தான் இருக்கும். நினச்சி பாருங்கள், 21வது நாள் 22வது நாள் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இந்த 21 days is tested psychologically. So my dear students, it's not only for you, it is for anybody. Vishwaksana Habits Academy, that's what we are going to start. You will all become a member of that. Our teacher will guide you how to remove bad habits and how to get good habits, how to be disciplined. Let us take an oath. Take your hands up. I am very keen to succeed in my life. I understand that habits make my life. I understand that the future was because of my habits. I also understand my present, the present mark I am getting is because of my habit. I also understand that the future will depend upon my habits, which is also a discipline. From this minute, I take an oath that I will remove any act which is indiscipline and form good habits. I take total responsibility for my discipline and habit. I believe that good habits and good discipline alone will give me good life.